சத்துரு ஒரு அக்கினியை போட வந்தாலும் அதை கர்த்தர் அனுமதிச்சுட்டாருன்னா அது ஆசீர்வாதமாய் தான் மாறும். சத்தமா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். சத்துருவே ஒரு அக்கினியை போட வந்தாலும் அதை கர்த்தர் அனுமதிச்சுட்டாருன்னா அது ஆசீர்வாதமாய் தான் மாறும். தண்டனைக்கான அக்கினி இருக்கிறது, நான் அதை குறித்தல்ல சொல்லுகிறது. அந்த அக்கினி என்பது நம் கதையை முடிக்கக்கூடிய அக்கினி. சோதோம் கோமரா மேல இறங்கின அக்கினி, அது தண்டனையின் அக்கினி. இது அது அல்ல. நெருப்பு இருக்கு பார்க்கிறோம். அப்ப நெருப்பு ஒரு கையில அந்த பலிபீடத்தில் உள்ள அந்த கனல் எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு போறாரு, இன்னொரு கையில விறகு. அந்த நெருப்பு இருந்தா மட்டும்தான் விறகு போட 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 நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விறகு கேட்டுட்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு நமக்குள்ள ரொம்ப ஆசை இல்லைன்னா இந்த அபிஷேக ஆராதனைக்கு இவ்வளவு பேர் வருவீங்களா, நீங்க இவ்வளவு பேர் இணைந்திருப்போம் இல்லை. எல்லாருக்குமே அப்போ இதுல கனெக்ட் ஆகணும்னு தான் ஆசை. 1000 தேவைகள் எல்லாருக்கும் இருந்தாலும் ஆண்டவரே என்ன அந்த உன்னத அனுபவத்துல என்னை இழுத்துட்டு போக மாட்டீங்களா, இதுதான் எல்லாருக்கும் ஆசை. ஆனா அதே நேரத்துல முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம்னு உட்கார்ந்தா கூட அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா 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 நெருப்பு இல்ல, நெருப்பு இல்ல. ஆமே, ஒரு விறகுல நெருப்பு இல்ல, இன்னொரு விறகுல நெருப்பு இருக்கு. அப்ப இந்த விறகுல நெருப்பு வர என்ன செய்யணும்? நெருப்புள்ள விறகோடு இணையணும். எதுக்கு கூடி வர வைத்திருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்ககிட்ட நெருப்பு இல்லாம இருக்கலாம், உங்க பக்கத்துல ஒரு ஆள் எரிஞ்சிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆபிரகாம் கிட்ட நெருப்பு இருந்துச்சு. அடுத்து யார் பலிபீடம் கட்டுறார் தெரியுமா? ஈசாக்கு. ஆபிரகாம் அணைந்தான், அந்த நெருப்பு அணையல. அடுத்து ஈசாக்கு அடுத்து யார் பலிபீடம் கட்டுறார் தெரியுமா? யாக்கோபு. நான் உன்மேல் அருளின என் ஆவியும் உன் வாயில் வைத்த என் வார்த்தைகளும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய பலிபீடம் பெயர் சபாவிலே தோப்பை உண்டாக்கி தொழுது கொள்ளுகிறான். ஆபிரகாம் எங்க போனாலுமே பலிபீடம் கட்டுவது வழக்கம். ஆண்டவர் சமூகத்திலே எப்பவுமே ஏன் அனலா இருக்கணும்னா மோரியா எப்போ நமக்கு முன்னாடி வரும்னு தெரியாது.